ரொம்ப நாள் கொஞ்சம் ஊர் சுற்றல் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து இனிமேல் தான் டியூஸ்டே வெத்தலை விளக்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி பார்த்தா செவ்வாய்க்கிழமை மற்றும் நம்ம அமாவாசை இன்றைக்கி வந்து விளக்கேற்றினா ரொம்ப நல்ல விசேஷம். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம் இப்போ விளக்கேற்றுறதுக்கு. இந்த செவ்வாய் அடுத்த வாரம் செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய கோலம் கொஞ்சம் பேடாக இருக்கும். ஏன்னா கேரளாவில் இந்த கோலம் போடுறதெல்லாம் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த கோலம்ன்றதே என்னென்னு தெரியும். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆக்கணும். அழகாக வெத்தலை பொட்டு வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். நெய் ஊற்றி வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ள முருகருக்கு. இங்கே குடும்ப தெய்வம் வந்து முருகர் தான். எனக்கு வந்து முன்னாடி அம்மன், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட குலதெய்வ கோவில் மாறும்னு சொல்லுவாங்களே, குலதெய்வம் மாறும்னு. ஸோ இப்போ வந்து எனக்குமே வந்து குலதெய்வம் வந்து முருகர். யாருக்கு விசேஷம்னாலும் ஃபஸ்ட்டு பூஜை வந்து விநாயகருக்கு. இல்லைன்னா அவர் கோச்சிப்பார். அவரோட கோவம் வந்து தெளிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு தான் எதுனாலும். அதுக்கப்புறம் முருகருக்கு. அப்புறம் வந்து பக்கத்தில் யாருன்னா மூகாம்பிகை அம்மானு இருக்குது, கொடுங்கல்லூர் பகவதியும் இருக்குது. ஸோ எனக்கு மூகாம்பிகை அம்மா வந்து லாஸ்ட் டைம் நான் பர்த்டேக்கு மூகாம்பிகை போகும்போது வாங்கி வச்சது. அம்மனுக்கு முன்னாடி அழகாக ஒரு குட்டி விளக்கு வச்சு ஏற்றிட்டுருப்பேன் எப்போவுமே. ஸோ வெற்றிகரமாக செவ்வாய்க்கிழமை இனிமேல் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றணும் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ மங்களகரமான ஒரு நாள்.